name is Meenakshi. I am from Chennai, Kottivakkam. எனக்கு ஏஎம்சி குக்கர் பற்றி ஒரு 10 years பேக்கே தெரியும். பட் வந்து வாங்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அப்படியே விட்டாச்சு அது. அப்புறம் என் சிஸ்டர்லாக்கு வந்து சொல்லியிருக்காங்க என்கிட்ட ஆல்ரெடி ஏஎம்சியில் இப்படியெல்லாம் வந்து ஆயில் இல்லாமல் சமைக்க முடியும் அப்படின்ட்டு. அவங்க டெமோலாம் ஆல்ரெடி பார்த்துருக்காங்க. ஆனால் எனக்கும் இது வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அப்போ எனக்கு பக்கத்தில் வந்து என் நெய்பர் வந்து சித்ரா மேடம் வந்து அவங்க வீட்டுக்கு ஒரு வாட்டி போகும்போது ஏஎம்சி குக்கர் பார்த்தேன். அவங்க ஒரு டேஸ்ட்டுக்கு வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ரவை உப்புமா தான் கொடுத்தாங்க. எனக்கு அதுவே அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. ஆக்சுவலி அதில் ஒரு ஆயில் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனால் அது அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. அப்புறம் அவங்க சின்ன எது செஞ்சாலும் வெஜிடபிள்ஸ்லாம் எனக்கு கொடுப்பாங்க. சாலடெல்லாம் கொடுக்கும்போது ப்ராக்கலி அப்புறம் கேரட்டு இதெல்லாம் வந்து எனக்கு அதோட கண்டென்ட் அந்த மாய்ஸ்சரைஸ்லாம் ரொம்ப வந்து சாஃப்டாகவும் இருந்துச்சு. அப்புறம் ஹெல்த் வைஸ் வந்து நான்லாம் கொஞ்சம் ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். அதனால சரி நம்மளும் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆன்ட்டி சொன்னாங்க இந்த மாதிரி கல்யாணி ஆச்சி சமையல் வந்து யூடியூப்ல இருக்கு அப்படின்ட்டு. அவங்க வந்து அந்த யூடியூப் சேனல் சொன்னதால நானும் அதை பார்த்தேன். அது எனக்கும் ஹெல்த் வைஸ் எனக்கு அந்த வீடியோலாம் பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எப்படி ஆர்டர் பண்ணலான்னு பார்க்கும்போது இது மாதிரி ஏஎம்சி குக்கர் வந்து அசோக் பில்லரில் இருக்குன்ட்டு. அப்புறம் உமன்ஸ் டே அப்போ எங்களுக்கு நல்ல போனப்போ ஆஃபர் கொடுத்தாங்க, டிஸ்கவுண்ட் 5%. ஓகே, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ அவங்க எங்களுக்கு டெமோ வந்து பண்ணுறதுக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஓகே பண்ணலாம், வாங்க கல்யாணி மேடம். நீங்களே நீங்கள் சர்வீஸ் காலில் வந்து வெஜிடபிள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சேலட் பண்ணணும்னு சொன்னாங்க. இந்த ப்ரக்கோலி வந்து எனக்கு தண்ணி இல்லாமல் குக் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க தண்ணி ஊற்றி தான் நார்மலாக சேலட்லாம், ஏன்னா வந்து ஸ்டீமில் வைக்கணும், நம்ம ஸ்டீம்லேயும் வைக்கல தண்ணியும் ஊற்றலை. அவங்க வாங்கின ஏஎம்சி குக்வேரில் நம்ம ஒரு ட்ராப்ல தண்ணி இல்லாமல் அழகாக நம்ம இந்த வெஜிடபிள்லாம் குக் பண்ணிட்டோம். அதில் கலர் கூட சேஞ்ச் ஆகல, பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதை சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லட்டும். நல்லா